welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனலை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நைக்கால என்னெல்லாம் ஆர்டர் பண்ணிருக்கேன் அண்ட் எந்த ப்ராடக்ட்டை எப்போ யூஸ் பண்ணணும், எதுக்கு யூஸ் பண்ணணும், எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் அண்ட் எனக்கு எப்படி தெரிய வந்தது, நான் எப்போலேருந்து யூஸ் பண்றேன், அதோட ப்ரைஸ் என்ன, நான் என்ன ப்ரைஸ்க்கு வாங்கினேன், இது எல்லாமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போறோம். அண்ட் ஆல்சோ எல்லா ப்ராடக்ட்ஸோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு வாங்கணும்னு தோணுச்சு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் டேரெக்டாக லிங்க் கிளிக் பண்ணி போய் வாங்கிக்கலாம். வித்வுட் எனி டிலே லெட்ஸ் மூவ் ஆன் டு தி வீடியோ. குட்டி டப்பா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. மார்ஸோட கவர் ரேஞ்சஸ் கன்சிலர் பேலட் இப்போ இது ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஒரு ப்ரீமியம் ப்ராடக்ட் வாங்கினா எவ்வளோ சூப்பராக பேக்கேஜிங் இருக்குன்றதுக்கு உண்மையாகவே நல்ல எக்ஸாம்பிள். பயங்கரமாக ரெடி பண்ணியிருக்காங்க. அண்ட் see how elite it's look like. சூப்பராக இருக்குது. ஸ்டீல் பேக்கேஜ் இது ஆக்சுவலி. மார்ஸ் கவர் ரேஞ்சஸ் கன்சிலர் பேலட். ஸோ this is how it look like. ஸோ ஆக்சுவலி எனக்கு வந்து இந்த இன்சைட்டோட பேலட்டும் வாங்கலாமா இல்லை இந்த மார்ஸோட வாங்கலாமான்னு ரொம்ப கன்ஃபியூஷனில் இருந்தேன். அண்ட் ஆக்சுவலி கன்சீலர் வந்து நான் அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டேன். பட் வீடியோவில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். அண்ட் ஆல்சோ நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட்கே திரும்ப யூஸ் பண்ணி உங்களுக்கு போர் அடிக்கக்கூடாது, புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணணும்னு எனக்கும் இருக்குது. அண்ட் ஆல்சோ பார்க்குறவங்களுக்கும் போர் அடிக்காமல் ஓகே இந்த வீடியோவில் புதுசாக சொல்ல போகிறாங்க ஏதோ ஒன்றுன்ற மாதிரி இருக்கணுன்றதுக்காக தான் இதை நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். யூஸ்வலாக இந்த கலர்ஸ்லாம் இருக்குல்ல, இதெல்லாமே நம்ம அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டோம். இதெல்லாம் வந்து ரொம்ப மேக்கப் ஆர்டிஸ்டாக இருக்காங்க, நிறைய ஸ்கின்ஸ் ட்ரை பண்ணுறாங்க, நிறைய பிக்மெண்டட் ஸ்கின் ட்ரை பண்ணுறாங்க, ஃபேர் டோன்ஸ் நிறைய டோன்ஸ் ட்ரை பண்ணுறாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு தான் இதெல்லாம் யூஸ் ஆகும். நமக்கு வந்து இந்த ஷேட்ஸ் இருக்குது தெரியுமா, இதெல்லாம் தான் ரொம்ப யூஸ் ஆகும் நம்மளை கவர் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த கன்சீலர் பேலட்டை யூஸ் பண்ணி ஈச் அண்ட் எவ்ரி கன்சீலர் லுக் எப்படி ரெடி பண்ணணும் அண்ட் ஆல்சோ ஒவ்வொரு கலர் கன்சீலர் எதுக்கு எப்போ யூஸ் பண்ணணுன்றத ஒரு செப்பரேட் வீடியோவாக நான் போடுறேன். பிகாஸ் அது வந்து ரொம்ப பெரிய டாப்பிக்கு டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு வீடியோ தேவைப்படும். கன்சீலர்னா என்ன அண்ட் ஒவ்வொரு கலரும் எதுக்கு யூஸ் பண்ணணுன்றது ஒரு பெரிய ப்ராசஸ். ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இது சும்மா ஜஸ்ட் லைக் தட் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஸோ பிகாஸ் ஆஃப் தேட் ஐ ஜஸ்ட் காட் திஸ் ப்ராடக்ட். பிகாஸ் அந்த இன்சைட்டில் வந்து இது மட்டும் தான், இந்த 6 இருக்குது தெரியுமா, இது மட்டும் ஒரு ரவுண்டாக இருக்கும். அண்ட் இதில் அது இல்லாமல் இதுவும் இருக்குன்றதுனால இதை எப்போயாச்சும் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த செட்டை நான் ரெகுலராக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் கன்சிலர் பேலட்டை மார்ஸ்லேருந்து வாங்கியிருக்கேன். திஸ் இஸ் டெஃபினெட்லி ஒர்த் தி ப்ராசஸ். நான் எப்பவுமே ஒரு ப்ராடக்ட் வாங்கும்போது 1000 தடவைக்கு மேலே யோசிச்சு நம்மளோட அமௌண்ட் கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு பார்த்து தான் வாங்குவேன். ஸோ நானே அப்படி வாங்கியிருக்கேன்னா நான் வாங்குற ப்ராடக்ட்ஸை கண்ணை மூடிட்டு நீங்கள் வாங்கலாம், கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாது. டெஃபினட்டாக இது வந்து வேஸ்ட் ஆகக்கூடிய ப்ராடக்ட் கிடையாது. ஏன்னா நம்ம ஐஷேடோ பேலட்டு கன்சிலர் பேலட்லாம் ஒரு ஷேட் தான் யூஸ் பண்ணுவோம். அதுக்காக நம்ம அந்த பேலட்டை வாங்கிட்டு அந்த ஒரு ஷேட் மட்டும் ஒட்டையாக இருக்கும், பேலன்ஸ் எல்லாம் ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்படி இல்லாமல் இருக்கணுன்றதுக்காக தான் இந்த பேலட் வாங்கியிருக்கேன். ஸோ டெஃபினெட்லி பிகினராக இருக்கீங்க, உங்களால் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண முடியும், நீங்கள் கன்சிலர் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ஒவ்வொரு சிங்கிள் பாட்டில் கன்சிலர் இருக்கும்ல, உங்கள் கன்சீலர் பேலட் இருக்கும்ல, அப்படி வாங்குறதுக்கு பதிலாக நீங்கள் இதை வாங்கிக்கிட்டீங்கன்னா இட்ஸ் மச் பெட்டர். ஸோ ப்ளீஸ் இன்வெஸ்ட் இன் இட். இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே, பாக்ஸில் இந்த குட்டி பாக்ஸில் கன்சீலர் மட்டும் தான் வந்திருக்கு. இப்போ ஒரு பெரிய பாக்ஸ் இருக்குது. இவ்வளோ பெரிய பாக்ஸில் என்ன வந்திருக்குன்னு எனக்கே தெரியல. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் இஸ் லோரியல் பாரிஸ் எக்ஸ்ட்ராடினரி சீரம் வித் 6 ப்ரீஷியஸ் ஃப்ளோரல் ஆயில்ஸ். இந்த ஹேர் சீரம் வந்து என்னோட மோஸ்ட் ஃபேவரட் ஹேர் சீரம். நான் வந்து யூஸ் பண்ணுறதே 2 ஹேர் சீரம் தான். ஒன்று இது, இன்னொன்று ஸ்ட்ரீக்ஸ்ன்றது ஆன்லைன்லேயும் கிடைக்கும் அண்ட் ஆல்சோ எந்த சூப்பர் மார்க்கெட் போனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். அது ரொம்ப அஃபோர்டபுள். இதுவுமே ரொம்ப அஃபோர்டபுள் தான். பட் இது வந்து ரொம்ப மினிமலாக ஒரே ஒரு ட்ராப் எடுத்தால் கூட அதோட கன்சிஸ்டன்சி வந்து இந்த ஹோல் ஹேருக்கு ஓகே ஆகிடும், அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி. அண்ட் இது வந்து செம்ம ஸ்மூதனிங் எஃபெக்ட் கொடுக்கும். இந்த ஹேர் சீரம் எப்போ யூஸ் பண்ணணும்னா ஸ்கேல்பில் சுத்தமாக யூஸ் பண்ணக்கூடாது, உங்களோட ஹேருக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். இந்த ஹேர் சீரமில் ஜஸ்ட் உங்கள் ஹேருக்கு ஏற்ற மாதிரி இந்த ஹோல் ஹேருக்கு ஒரு 2 ட்ராப்ஸ் சீரம் மோர் தென் இனஃபாக இருக்கும். அந்த மாதிரி உங்களோட ஹேருக்கு ஏற்ற மாதிரி, ஹேர் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 1 ட்ராப்போ 2 ட்ராப்போ கொஞ்சம் பம்ப் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் வெட்டாக இருக்கும்போது இந்த ஹேர் லென்த்தில் ஃபுல்லாக ஸ்பிட்டன்ஸ் இருக்கிற இடத்துல, எஸ்பெஷலி அந்த கீழே எண்ட்ஸில் ஹேரோட எண்ட்ஸில் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் வந்து ஹேர் ட்ரை பண்ணலாம், இல்லை அப்படியே நீங்கள் தலை சீவிக்கலாம். என்ன பண்ணாலும் செம்ம ஸ்மூத்தாக இருக்கும். அதை நீங்கள் அப்ளை பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும். நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்னிங் பண்ண தேவையில்ல, ஹேர் வந்து நீங்கள் ப்ளோ ட்ரை பண்ண தேவையில்ல, எதுவுமே பண்ணாமல் இதை மட்டும் அப்ளை பண்ணாலே உங்களோட ஹேரோட டெக்ஸ்சரை மாற்றாமல் சேம் கர்லி ஆர் வேவி ஹேர்லையே ஹேரை செம்ம ஹெல்த்தியாக ஸ்மூத்தியாக வந்து காட்டுறதுக்கு சூப்பரான மாய்ஸ்சரைசர் வந்து சூப்பரான ஹேர் சீரம் வந்து இதுதான். பல பெரிய இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து செக் பண்ணி பார்த்துருக்கேன். இந்த மாதிரி ஹேர் ஸ்ட்ரைட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன இப்படி மறக்கிறேன்,
ஹீட் ப்ரொடெக்டன்ட் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுவாங்கல்ல. ஸோ ஹீட் ப்ரொடெக்டன்ட் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறதை விட இந்த சீரம் அப்ளை பண்ணிட்டு நீங்கள் வந்து ஹேர் ஸ்ட்ரைட் பண்ணும்போது சுத்தமாக இந்த ஆயிலை தாண்டி அந்த ஹீட் வந்து வரவே இல்லை. ஸோ அந்தளவுக்கு வந்து ஹேரை ப்ரொடெக்ட் பண்ணுது. ஸோ இதை நீங்கள் ஹீட் ப்ரொடெக்டண்ட்டாகவும் யூஸ் பண்ணலாம் அண்ட் டேம்ப் ஹேரில் ஹேர் சீரமும் யூஸ் பண்ணலாம். பயங்கரமாக என்னோட ஹேரோட டெக்ஸ்சர் வந்து மாற்றுச்சு. ஐ லவ் திஸ். ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு பாட்டில் நிறைய நான் காலி பண்ணியிருக்கேன் அண்ட் இப்போ திரும்பவும் இந்த பெரிய பாட்டில் வாங்கியிருக்கேன். இட்ஸ் ஒர்த் தி மணி. டெஃபினட்டாக ட்ரை பண்ணுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வாங்கிக்கோங்க. இந்த சேம் வே இது லோரியல் பாரிஸோட ஹைரலான் மாய்ஸ்சர் 72 hours மாய்ஸ்சர் ஃபில்லிங் ஷாம்பூ. உங்களோட ஹேரில் நீங்கள் கண்டிஷனர் அப்ளை பண்ணாமல் இல்லை நீங்கள் வந்து ஹேர் மாஸ்க் போடாமல் இருக்கும் போதுமே நீங்கள் எந்த ஒரு ஹேர் ஸ்டைலிங்கோ ஹேர் ஸ்ட்ரைட்னிங்கோ எதுவுமே பண்ணாமலே உங்களோட ஹேர் வந்து செம்ம ஹெல்த்தியாக ஸ்மூத்தியாக இருக்கணும்னா அதுக்கேற்ற ஷாம்பூ தான் வந்து இந்த ஹைரலான் மாய்ஸ்சர் லோரியல் பாரிஸோடது. எனக்கு யூஸ்வலி லோரியல் பாரிஸோட எல்லா ஷாம்பூ ப்ராடக்ட்ஸ் எல்லா ஹேர் ப்ராடக்ட்ஸுமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் திஸ் இஸ் நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலி வாங்குற அளவுக்கு தான் ப்ரைஸும் கொடுத்துருப்பாங்க அண்ட் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அதில் ஒர்க்கிங்குமே இருக்கும். ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணும். ஸ்மூத்தினஸ்க்கு டவுக்கு அடுத்தது எனக்கு ரொம்ப பிடிக்கிறதுனா லோரியல் தான். அதாவது டவுனாலே ஸ்மூத் தான். அது வந்து ஸ்கின்னுக்காக இருக்கலாம், ஹேருக்காக இருக்கலாம், எல்லாமே அவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்தபடியாக நான் லோரியல் பாரிஸ் தான் பார்க்குறேன். ஆசம். லோரியல் பாரிஸில் நிறைய ஷாம்பூஸ் இருக்குது. அதில் இதுதான் இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்குது. இதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இட்ஸ் ஒர்த் தி மணி. அதனால இவ்வளோ பெரிய பாட்டில் வாங்கியிருக்கேன். அண்ட் ஆல்சோ நைக்கா சேல் போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்கள் வாங்கும்போது ஹாஃப் தி ப்ரைஸ், அதாவது இப்போ இந்த ப்ராடக்ட் 1000 rupees அப்படின்னா உங்களுக்கு 500 rupees தான் கிடைக்கும். ஸோ டெஃபினட்டாக வந்து பயங்கரமான ஒரு ஆஃபர் இது. இந்த மாதிரி நைக்கா சேல் இருக்கும்போது அதெல்லாம் நீங்கள் அவைல் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காட்டின எல்லா ப்ராடக்ட்டுமே நைக்கா சேலில் தான் வாங்கினேன் அப்படின்றதுனால எப்படியும் ஒரு 30-40% வந்து மினிமம் ஆஃபர் இருக்குது. அண்ட் சில ப்ராடக்ட்ஸ்க்கு 50-60% கூட ஆஃபர் இருந்தது. இன்னும் சில ப்ராடக்ட்ஸ் நீங்கள் என்ன நைக்கா சேலில் வாங்கலாம் அப்படின்னு காட்டுறேன். ஸோ நெக்ஸ்ட் நைக்கா சேல் வரும்போது இந்த ஒரு ஹேர் ஸ்பா க்ரீம் வந்து வாங்கிக்கோங்க. இட்ஸ் ஆசம். இது வந்து ஒரு கண்டிஷனர் மாதிரி, ஓகேவா? இப்போ நார்மலாக ஹேர் மாஸ்க்னா என்ன பண்ணுவோம், நம்ம வந்து குளிக்க போகிறதுக்கு முன்னாடி ஹேர் மாஸ்க் போட்டுட்டு அப்புறமா வாஷ் பண்ணுவோம். இந்த மாதிரி ஹேர் மாஸ்க்லாம் என்னென்னா கண்டிஷனருக்கு பதிலாக இந்த ஹேர் மாஸ்க். இந்த டப்பா வந்து என்ன ஒரு 500 ml, இது 500 rupees இருக்கும். அதை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். சேலில் வாங்கும்போது இன்னுமே ரொம்ப கம்மியாகும். இப்போ நீங்கள் ஒரு பார்லருக்கு போய் நீங்கள் ஹேர் ஸ்பா எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு தடவைக்கு 1000 rupees கண்டிப்பாக வந்து கேட்பாங்க. அந்த ஒர்க்குக்கு தான் நம்ம வந்து அமௌண்ட் பே பண்ணுறோம், ப்ராடக்ட்டுக்கு இல்லை. ஸோ அந்த ப்ராடக்ட் இருந்தால் நீங்களே வந்து உங்களோட வீக்கெண்ட்ஸில் உங்களை நீங்கள் க்ரூம் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து லைஃப் லாங் நீங்கள் பார்லர் போகணுன்னு அவசியம் இல்லை. நீங்களே வந்து உங்களை ரெடி பண்ணிக்கலாம். எனக்கு இந்த ப்ராடக்ட் ரொம்ப ரொம்ப ஒர்க் ஆச்சு. நீங்கள் குளிச்சதுக்கப்புறம், அதாவது ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு இது அதே டேம் ஹேரில் கண்டிஷனர் மாதிரி இந்த மாஸ்க்கை ஃபுல்லாக அப்ளை பண்ணி உள்ளேயே நீங்கள் ஏதாவது பாத்ரூம் க்ளீன் பண்ணுறது இல்லை உங்களை வந்து ஸ்க்ரப் பண்ணி ஃபுல்லாக பாடி ஃபுல்லாக வாஷ் பண்ணி இதெல்லாம் பண்ணி முடிக்கிற வரைக்கும் ஃபஸ்ட்டு ஹேரில் அப்ளை பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒரு 10 to 20 minutes வரைக்கும் இதை வச்சுக்கலாம். ஃபுல்லாக வச்சுட்டு அப்புறமா இதை வாஷ் பண்ணிட்டு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா செம்ம ஸ்மூத் அண்ட் சில்கியாக ஸ்ட்ரைட் ஹேர் இருக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க, சடனாக வந்து உங்கள் ஹேரை ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா இது ரொம்ப 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 சூப்பராக ஒர்க் ஆகும். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷோ யூ திஸ் பியூட்டிஃபுல் ஃபேஸ் வாஷ். This is the face wash from Simple and recent times என்னோட ஃபேவரட்டான ஃபேஸ் வாஷ்னா இதுதான். எப்படின்னா ஃபேஸ் வாஷ் வந்து ஜென்டில் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஆனால் அதை யூஸ் பண்ணால் மூஞ்சி கழுவின மாதிரியே இருக்காது. ரொம்ப ஆயிலியாக இருக்கும், ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்காது. போட்டு தேய்க்கும் போதுமே நமக்கு ப்ராடக்ட் கையில் வந்து ஒரு ஃபீலும் இருக்காது, ஃபேஸில் போட்ட ஃபீலும் இருக்காது, ஒரு மாதிரி டிஸ்கம்ஃபர்ட்டாகவே இருக்கும்ல. பட் அது எல்லாத்தையும் போக்கி ஜென்டில் ஃபேஸ் வாஷ் இப்படியும் இருக்குமா அப்படின்னு ஒரு தாட் வந்து எனக்கு கொடுத்தது இந்த சிம்பிள் தான். இட்ஸ் ஆசம் ஃபேஸ் வாஷ். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சீரியஸாக இத்தனை நாள் நான் ஏன் இதை கண்டுபிடிக்காமல் இருந்தேன்னு எனக்கே தெரியல. சூப்பர் 100 on 100 கொடுப்பேன். இது வந்து சும்மா கொஞ்சமாக கையில் எடுத்து நல்லா வந்து தண்ணி ஊற்றி தேய்ச்சா அவ்வளோ ப்ராடக்ட் வரும். அதை ஃபுல்லாக ஃபேஸில் போட்டு அப்ளை பண்ணும்போது நமக்கு தெரியும், கையில் அப்படியே தென்படும். அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து தெரியும். அதெல்லாம் ஃபுல்லாக வாஷ் பண்ணிட்டு எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் மேக்கப் கூட இதில் ரிமூவ் பண்ணலாம். அந்தளவுக்கு ஹெவியாக இருக்குது. ஆனால் ஜென்டில் ஹேர் ஃபேஸ் வாஷ் எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. இது என்ன ஃபார்முலேஷன் பண்ணியிருக்காங்க தெரியல. சீரியஸ்லி குட் ஜாப் சிம்பிள். கழுவுனது இவ்வளோ கழுவி அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது கூட ஸ்கின் வந்து அவ்வளோ மாய்ஸ்சராக சப்பிளாக ஒரு மாதிரி பவுன்ஸியாக பயங்கரமாக ஜஸ்ட் எனக்கு வந்து இவ்வளோ ஹைப் கொடுக்குறேன்னா இது வந்து எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக வந்து ஒரு ஜென்டிலான ஃபேஸ் வாஷ் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அண்ட் ஆல்சோ ஆன் பட்ஜெட் அப்படின்னா இது பயங்கரமாக ஒர்க் ஆகும். செக் தி டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பை. அதுவும் வந்து சேலில் இருக்கும்போது வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து காம்போ ஆஃபர் இந்த மாதிரி சிம்பிள் இந்த ஃபேஸ் வாஷ் ப்ளஸ் சிம்பிள் ஹைட்ரேட்டிங் மாய்ஸ்சரைசர் கூட இருக்கும். அதுவும் பயங்கரமாக ஒர்க் ஆகும். செம்ம
லைட் வெயிட்டாக இருக்கும், பயங்கரமாக டக்குன்னு அப்சர்வ் ஆகிடும். ஆனால் ரொம்ப சூப்பராக மாய்ஸ்சர்டாக ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுக்கும். அந்தளவுக்கு சூப்பரான ஒரு ப்ராடக்ட். சிம்பிள் ப்ராடக்ட் நான் வாங்கினதே 2 தான். அது 2மே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக சிம்பிள் ப்ராடக்ட்ஸ் இனிமேல் ஃபர்தராக ரிலீஸ் பண்ணாங்க எனக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பாக நான் வாங்குவேன். எனக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கு. சிம்பிள் வந்து ஓகே என் ப்ராடக்ட்ஸ் நல்லா தான் இருக்கும், நீ வாங்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஹோப் கொடுத்துருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ யா, இந்த ஃபேஸ் வாஷ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது டெர்மாகோவோட 1% சாலிசிலிக் ஆசிட் ஃபேஸ் வாஷ். இது ஃபார் ஆக்டிவ் ஆக்னி அண்ட் சாலிசிலிக் ஆசிட் இருக்கு, விச் ஹேவல் வில்லோ பார் ப்ளஸ் டே அண்ட் நைட் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. நான் வந்து எனக்கு வந்து டோட்டல் ட்ரை ஸ்கின். ஸோ சாலிசிலிக் ஆசிட் எந்த அளவுக்கு எனக்கு ஒர்க் ஆகும்னு தெரியல. ஃபார் ஆக்டிவ் ஆக்னின்றப்போ ஐ திங்க் ஆயிலி ஸ்கின்க்கு தான் ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். பட் உங்களுக்கு ஆயிலி ஸ்கின்னாக இருந்துச்சுன்னா நீங்கள் டெய்லி இதை யூஸ் பண்ணிக்கலாம். பயங்கரமாக ஒர்க் ஆகும் சாலிசிலிக் ஆசிட் இருக்கிற ஃபேஸ் வாஷ். அண்ட் ஆல்சோ இது வந்து டெர்மாகோவோடது எல்லாருமே வந்து நல்லா இருக்குன்னு ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. ஸோ டெஃபினெட்லி மஸ்ட் ட்ரை. அண்ட் ஒருவேளை ட்ரை ஸ்கின்னாக இருக்குது அப்படின்றப்போ என்னதான் உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னாக இருந்தாலும் ஆயில் அக்யூமுலேஷன் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் ஆயிலி ஸ்கின் பீப்புள்ஸ்க்கு இருக்கிற அளவுக்கு உங்களுக்கு இருக்காது. அதுதான். ஸோ உங்களுக்கு இப்போ ஒரு ஆயிலி ஸ்கின் பீப்புள்ஸ்க்கு ஒரு 100 grams ஆஃப் ஆயில், கொஞ்சம் ஒரு ஓகே ஒரு 1% ஆயில் வந்து ஒரு நாளைக்கு உங்களுக்கு சுரக்குது அப்படின்னா, நமக்கு ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறவங்களுக்கு அட்லீஸ்ட் 1 வீக்குக்காச்சும் அந்த 1% சுரக்கும்ல. ஸோ நீங்கள் எப்பவுமே ஜென்டலாக இருக்கிற இந்த சிம்பிளோட ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு ஆல்டர்னேட்டிவாக வீக்லி ஒன்ஸோ வீக்லி ட்வைஸோ இல்லை நைட் மட்டுமோ இல்லை ஹெவியாக மேக்கப் போடும்போதோ இந்த ஒரு ஹெவியான சாலிசிலிக் ஆசிட் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணும்போது கம்ப்ளீட்டாக டீப்பாக க்ளீன் பண்ணி எடுக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் இதை யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா எப்போவுமே ஜென்டலாக இருக்காமல் ஏதோ ஒரு நாள் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் ஆகுற மாதிரி ஒரு ப்ராடக்ட் தான் இந்த சாலிசிலிக் ஆசிட் டெர்மாகோவோட ஃபேஸ் வாஷ். ஸோ இதுவுமே வந்து மஸ்ட் ட்ரை. ஜஸ்ட் கோ அண்ட் கெட் இட். இது வந்து விஷ்கேரோட சன்ஸ்க்ரீன் பாடி லோஷன். நம்ம எப்பவுமே ஃபேஸ்க்கு வந்து மாய்ஸ்சரைசர் சன்ஸ்க்ரீன் எல்லாமே போட்டு நல்லா ப்ரொடெக்ட் பண்ணுவோம். ஆனால் வந்து ஹேண்டை வந்து விட்டுருவோம். ஸோ அப்படி இருக்கக்கூடாது. கண்டிப்பாக நம்மளோட ஹேண்டையுமே நல்லா மெயின்டைன் பண்ணிக்கணும். அந்த விதத்தில் விஷ்கேரோட சன்ஸ்க்ரீன் பாடி லோஷன் வந்து ப்ராட் ஸ்பெக்ட்ரம் UVA UVB ப்ரொடெக்ஷன் அண்ட் நியாசனமைட் இருக்குது, செரமைட் இருக்குது, கேரட் சீட் அண்ட் ராஸ்பெரி இருக்குது. இட்ஸ் ஒர்க்கிங் லைக் ஆசம். உங்களுக்கு ஆல்ரெடி வந்து ஏதாவது ஹேண்டில் பிக்மெண்டேஷன் இருக்குது அப்படி இல்லைன்னா உங்களுக்கு டேன் இருக்குன்னா அதையும் ரிமூவ் பண்ணி அண்ட் கரண்ட்டாக டேன் ஆகாமையும் இது ப்ரொடெக்ட் பண்ணுது. அந்தளவுக்கு வந்து ஒர்க் பண்ணுது. விஷ்கேரோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து நல்ல ஒரு ஹைப் கொடுக்குறாங்க. அண்ட் ஆல்சோ அதுக்கு ஏற்ற மாதிரி அதுவும் வந்து ஒர்க் அவுட் ஆகுது. எஸ்பெஷலி எக்ஸாம்பிள் சொன்னோன்னா விஷ்கேரோட ஹேர் சீரம் மாதிரி இப்போதைக்கு நான் பார்த்த எந்த ஒரு ஹேர் சீரமுமே ஒர்க் ஆகலை. விஷ்கேரோட ஹேர் சீரம் அண்ட் பிலிகிரிமோட ஹேர் சீரம் ரெண்டும் தான் கொஞ்சம் காம்படிஷனாக போயிட்டு இருக்கும். இந்த கெராஸ்டேஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஹை அண்ட் பிராண்ட்ஸ், அதெல்லாம் நம்ம இப்போ வாங்க முடியாது. நான் இப்போ வாங்கலை, நான் அதை யூஸ் பண்ணியும் பார்க்கல, ஸோ ரிவ்யூ பண்ணவும் முடியாது. நான் நம்மளோட ரேஞ்சில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பார்க்கும்போது விஷ்கேர் அண்ட் பில்கிரிம் தான் கொஞ்சம் காம்படிஷனாக போயிட்டு இருக்கும். அதில் விஷ்கேரை வந்து கண்டிப்பாக அடிச்சுக்கவே முடியல, வேறு லெவலில் இருக்குது. ஸோ அதே மாதிரி சன்ஸ்க்ரீன் லோஷன் இது வாங்குங்க. ஹேண்டுக்கு நீங்கள் இதை போட்டுட்டு வெளியே போய்க்கலாம், நல்ல ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். கன்ஃபார்ம் நீங்கள் எதாவது ட்ரிப்லாம் போடுறீங்கன்னா இது மறக்கவே மறக்காதீங்க, கண்டிப்பாக எடுத்துகிட்டு போயிடுங்க. 100% recommendable product. Please go and check the description, click link, go and purchase. உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னாக இருக்குது, நீங்கள் ஒரு சூப்பரான மாய்ஸ்சரைசர் ட்ரை பண்ணுறீங்க, அந்த மாய்ஸ்சரைசர் ஆயிலியாக இருக்கக்கூடாது அப்படின்னா நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது செராவேவோட மாய்ஸ்சரைசர் தான். இதில் வந்து சின்ன ஒரு குட்டி பாக்கெட் வந்து எனக்கு நைக்கா வந்து ஒன் டைம் கிஃப்ட் பண்ணாங்க, காட்டுறேங்க. என்னன்னா அது ஒரு ட்ரையல் பேக்கேஜ் தான். அதை நீங்கள் ரொம்ப ரேட்டு கம்மி தான், அதை அனுப்பி உங்களை ட்ரையல் பண்ண வச்சு உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா அதை வந்து வாங்க வைக்கிறதுக்கு தான் அந்த ட்ரிக்கு. பட் எனக்கு வந்து அந்த குட்டி குட்டி க்யூட் திங்ஸ்லாம் எனக்கு பிடிக்குன்றதுனால எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போது நான் காமிச்சேன்ல இவ்வளோ பெரிய செராவேயோட மாய்ஸ்சரைசரோட மினி பாக்கெட் வந்து இதுதான். எவ்வளோ க்யூட்டாக குட்டியோண்டு இருக்குது. வந்து இன்னும் நான் ஓப்பனே பண்ணலை. அதாவது ஒரு வெளியே எங்கேயாச்சும் போகும்போது எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்களேன். செம்ம க்யூட்டு குட்டி அழகாக இருக்குது. ஸோ இது வந்து கொடுத்துருக்காங்க. ஒருவேளை உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னா இந்த மாதிரி சின்ன பாக்கெட் வந்து வாங்கி, சின்ன பாக்கெட்டுன்னு சொல்கிறதா என்னன்னு சொல்கிறது, இந்த மாதிரி சின்ன ஒரு என்ன சொல்கிறது ட்ரையல் மாதிரி வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்புறமா நீங்கள் இந்த மாதிரி பெரிய பெரிய சைஸ் வாங்கிக்கோங்க. இந்த இவ்வளோ பெரிய சைஸ் இல்லை, இந்த சைஸில் கூட இருக்குது. நான் ஃபஸ்ட்டு இது தான் வாங்கினேன், அதுக்கப்புறம் தான் இவ்வளோ பெருசு வாங்கியிருக்கேன். எனக்கு நம்பிக்கை வந்ததுக்கப்புறம் தான் இவ்வளோ பெருசு வாங்கியிருக்கேன். இவங்க ஆல்ரெடி கொடுத்துருக்கிறதே மாய்ஸ்சரைசிங் க்ரீம் ஃபார் ட்ரை டு வெரி ட்ரை ஸ்கின் தான் இவங்க கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஏற்ற மாதிரியே இது வந்து எப்படின்னா மாய்ஸ்சரைஸ் அண்ட் ஹெல்ப்ஸ் ரீஸ்டோர் தி ப்ரொடெக்டிவ் ஸ்கின் பேரியர் ஆஃப் த ஃபேஸ் அண்ட் பாடி வித் 3 essential செராமைட் அண்ட் ஹைலூரானிக் ஆசிட். எஸ், எனக்கு வந்து இந்த அளவுக்கு ஸ்கின் கேரோட இன்க்ரீடியன்ஸ் பற்றி, ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸ் பற்றி தெரியாது. பட் ஐ டோன்ட் நோ வை இட்ஸ் ஒர்க்கிங் திஸ் மச் குட் எனஃப் ஆன் பட்ஜெட்டில். நம்ம பட்ஜெட்டில் மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் வாங்குற அளவுக்கு ஒரு பட்ஜெட் கொடுத்து இவ்வளோ சூப்பராக ஒரு ப்ராடக்டை எப்படி தயாரிச்சானே எனக்கு தெரியல. எப்படி வந்துன்னா நான் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன்,
செம்ம ஸ்மூத்தாக அப்ளை ஆகும். ஆனால் வந்து பார்க்கும்போது ரொம்ப ஆயிலியாக, ரொம்ப ஷைனாக, ரொம்ப க்ரீஸியாக தெரியாது. இது நீங்கள் இப்போ ஒரு மாய்ஸ்சரைசர் போடுறோம் அப்படின்னா, சில மாய்ஸ்சரைசர்லாம் போட்டு வெளியவே போக முடியாது. அதுக்கு மேலே கண்டிப்பாக பவுடர் அப்ளை பண்ணணும். நீங்கள் பவுடரே அப்ளை பண்ணால் கூட அந்த பவுடர் அப்படியே ஒட்டிக்கும், அந்தளவுக்கு ஈரமாக இருக்கும். ஆனால் இது வந்து அப்படி இல்லை. நீங்கள் போடும்போது செம்ம ஸ்மூத்தாக இருக்கும், ஸ்மூத்தாக வலிக்கிட்டு போயிடும் அப்படியே. அதுவும் அவ்வளோ சீக்கிரமாக ஸ்கின்ல அப்சர்வ் ஆகிடும். அதை போட்டதுக்கப்புறம் ஒரு ஃபேர் அண்ட் லவ்லி போட்டதுக்கப்புறம் நம்ம ஸ்கின் எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் கொடுக்கும். இதை போட்டுட்டு நீங்கள் சின்னதாக ப்ளஷ் வச்சு அப்ளை பண்ணிட்டு நீங்கள் வந்து வெளியே போய்க்கலாம், ஒரு ஆஃபீஸ்க்கோ இல்லை ஸ்கூலுக்கோ போய்க்கலாம். அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு மாய்ஸ்சரைசர். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஒரு பெஸ்ட் மாய்ஸ்சரைசர் நீங்கள் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்ணை மூடிட்டு இதை நம்பிட்டு வாங்குங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வேறு மாய்ஸ்சரைசர் ட்ரையே பண்ண மாட்டீங்க. நான் ஏன் திரும்ப திரும்ப எல்லா வீடியோலையும் இந்த மாய்ஸ்சரைசர் பற்றி பேசுகிறேன் அப்படின்னா, எனக்கு இப்போ நான் உங்களுக்காக வேறு மாய்ஸ்சரைசர் வாங்கிடலாம்னு வச்சுக்கோங்களேன், அதை நான் போடவே மாட்டேன். ஏன்னா எனக்கு இந்த மாய்ஸ்சரைசர் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. வேறு மாய்ஸ்சரைசர் போடுறேன், மினிமலிஸ்ட்லாம் போட்டேன்னா என்னால் வெளியே தலை காட்ட முடியாது. அந்தளவுக்கு ரொம்ப ஷைன் இருக்கும், ரொம்ப க்ரீஸி, ஆயில் அப்படியே வலிஞ்சு ஊற்றும். ட்ரை ஸ்கின் எனக்கே ஆயில் வலிஞ்சு ஊற்றுதுன்னா, அப்போது வந்து ஆயிலி ஸ்கின் பீப்புள்ஸ்லாம் அதை போட்டாங்கன்னா அவனோட ஃபார்முலேஷன் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. நிஜமாக வந்து எனக்கு மினிமலிஸ்ட் ப்ராடக்ட் பிடிக்கல. ஸோ இந்த செராவியோட ப்ராடக்ட் வந்து ரொம்ப ரொம்ப பயங்கரமாக பிடிச்சிருக்கு. ஸோ எல்லாருமே இதை வாங்கிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்க. So that's all about today. I hope you like this video. If so, please subscribe my channel. If you want to suggest me something, please comment below. And if you want to talk to me personally, please contact my Instagram ID. I have given my Instagram link in the description. And thank you so much. I will see you in the next video. Until then, bye bye from my show with a warm mutual hug to you guys. Bye bye.